மனைவி கர்ப்பவதி ஆனாலும் சரி, அல்லது உங்க வீட்டு பெண்கள் யாரும் கர்ப்பவதி ஆனாலும் சரி, அல்லாஹ்விடத்துல அந்த குழந்தையின் விஷயத்துல நீங்க கேட்கக்கூடிய துஆ மிகப்பெரும் கபூலியத்தை பெறுகிறது இன்ஷா அல்லாஹ். அதுக்கு ஒரு பெரிய சான்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். எப்பேற்பட்ட பிள்ளையா உருவாக்குனா தெரியுமா? ஒரு தந்தையின் துஆவின் பிம்பமாக உருவாக்கப்பட்ட ஹஜ்ரத் யஹ்யாவை எப்பேற்பட்ட குழந்தையா உருவாக்கணும். கண்ணியம், பேச்சு, அழகு, அவ்வளவு அழகு. அல்லாஹ்வே சொல்கிறார் நபிய சய்யிதவ் வ ஹசூரவ் வ நபியம் மினஸ் சாலிஹீன். பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவன் கொடுக்குற சர்டிபிகேட் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அவருக்கு. என்னைக்குமே ஒரு ஆள்கிட்ட பழகின பிறகுதானே அவரை பத்தி நீங்க சர்டிபிகேட் கொடுக்க முடியும். ஆனால் படைத்தவன் கொடுப்பதற்கு முன்னமே அந்த குழந்தை எப்பேற்பட்ட தன்மை உள்ளதுன்றத ரொம்ப அற்புதமாக விளக்குறான். சய்யிதவ் வ ஹசூரவ் வ நபியம் மினஸ் சாலிஹீன். தூய்மையானவரா இருப்பாரு, கற்பொழுக்கம் மிக்கவரா இருப்பாரு, அழகா இருப்பாரு, அது மட்டும் இல்லாம நபியாவும் இருப்பாரு, நல்லவராகவும் இருப்பாரு. அல்லாஹ் சுப சோபனத்தை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. சொல்லுவாங்க, உன் வாழ்க்கையில உன் மனைவி கர்ப்பவதி ஆகும்போது இஸ்திஹாரா தொழுது 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 நீ அல்லாஹ்விடத்துல கேட்கறதுனால அப்பிள்ளையை அல்லாஹு தாலா சாலிகான முறையில கொடுப்பான். அந்த கொடுத்ததற்கு அடையாளமாக இஸ்திஹாராவுடைய பரக்கத்தினால உனக்கு கனவுலேயே அதற்குண்டான தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கனவுலேயே அதற்குண்டான என்ன செஞ்சிடும், நமக்கு இந்த மாதிரி ஒரு புள்ள பிறக்குன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு நமக்கு அறிவிப்பு செய்யப்படும் அப்படின்றது சொல்றாங்க. அப்ப துவா தான் மெயின். துவாவினால எதையும் சாதிக்கலாம். தாய் தாப்பன் அதிகமாக பிள்ளைகளுக்கு துவா செய்து பழகணும். பிள்ளை அப்படி இருக்கிறானே இப்படி இருக்கிறானேன்னு சொல்லிட்டு புலம்புறதை விட நீங்க கேட்கக்கூடிய துவாவின் வல்லமை ரொம்ப வீரியமானது. பாருங்களேன், அவரை உருவாக்கல ஹஜ்ரத் ஜக்கரியா, அவருக்கு சாப்பாடு கொடுக்கல, இன்னும் அவருக்கு ஒழுக்க பயிற்சி கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல. ஆனாலும் உன் புள்ள இப்படிப்பட்டது அப்படின்றத ஒரு துவாவில் அல்லாஹ் தஆலா தந்தானா, கொடுத்தானா இல்லையா? பெற்றோர்களான நாம நம்ம பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவாவுல நிச்சயமாக நம்ம சொல்லுவோம், அந்த பிள்ளையின் ரத்தம் சுத்தமாகும், அந்த பிள்ளையின் கல்பு சுத்தமாகும். நம்ம கேட்கறது இல்லை. நம்ம ஸ்பீடா போய்கிட்டே இருக்கிறவன் நம்மளுக்கு கேட்கறதுக்கே பெரிய பாடா இருக்குது. நம்ம பிள்ளைக்கு கேட்கறது ரொம்ப ரேரா ஆயிப்போச்சு. இப்போ ஒரு ஒழுக்கங்கட்ட பிள்ளைய நம்ம பாக்குறோம்டா, அந்த பிள்ளை மீது இறக்கப்பட்டு மன்றாடணும். வழி கிடையாது, மன்றாடணும். என் பிள்ளையை நீ மாட்டிதான் அமைக்கணும். ஏதோ ஒண்ணு நான் மிஸ் பண்ணிட்டேன், என் பிள்ளை அப்படி ஆயிட்டான், அதனால நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கறத நீங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுக்கிட்டே கேளுங்க. இன்ஷா அல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒற்றை துவாவுல அல்லாஹ் தஆலா எவ்வளவு வேல்யூபிள், வல்லமை பெற்ற குழந்தையை கொடுத்தான். அப்போ ஒரு தாய் தகப்பனின் துவாவுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கிறது சகோதரர்.